கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். அக்குறைகொடு இரட்டை கொலை, மாலைத்தீவில் கைதானவர்கள் நாட்டுக்கு. முல்லைத்தீவில் தமிழில் பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மாபெரும் கண்டன போராட்டம். பம்பலப்பிட்டிய தொடருந்து நிலைய புனரமைப்பு பணிகளுக்காக 55 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. அமெரிக்க மக்களிடம் பாப்பரசர் லியோ முன்வைத்துள்ள வேண்டுகோள். ஹேட்டன் நுவர்லியா வீதியில் போக்குவரத்துக்கு மட்டுப்பாடு. இந்தியா ஸ்ரேல் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் அமலுக்கு. இலங்கையில் புதிய முகவருக்கு கைமாறு இந்தியா விசா கடவுச்சீட்டு சேவைகள். தற்கொலை படை தாக்குதல், பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஏற்பட்ட பேரழிவு. தொடர்பான விரிவான செய்திகள். அக்குறைகொடு பகுதியில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மாலைத்தீவில் கைதான சந்தேக நபர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் நேற்று இரவு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் மேலதிக விசாரணைகளுக்காக மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அக்குறைகொட பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் போலீசாரால் இந்த சந்தேக நபர் தேடப்பட்டு வந்த நிலையில் அவர் மாலைத்தீவில் கைதானமை குறிப்பிடத்தக்கது. கேப்பாபலவு ராணுவத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள தமிழர் பூர்வீக காணிகளை விடுவிக்க இன்றைய தினம் இடம்பெறவுள்ள மாபெரும் போராட்டத்துக்கு முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்று பிரதேச சபையின் உறுப்பினர் யூட்சன் அழைப்பு விடுத்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு அவர் அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழர் மக்களுக்கு சொந்தமான பல பூர்வீக காணிகள் யுத்த காலத்தின் பின்னர் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. யுத்தம் முடிவடைந்து 17 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அந்த காணிகள் முழுமையாக உரிய மக்களிடம் மீள ஒப்படைக்கப்படாதது மிகுந்த கவலை எழுப்பதான விடயம் மற்றும் தமது பூர்வீக நிலங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழந்த மக்கள் பல ஆண்டுகளாக அமைதியான ஜனநாயக வழியில் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். தங்களது சொந்த நிலங்களில் வாழவும் விவசாயம் மற்றும் ஏனைய வாழ்வாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் முடியாத நிலையில் அவர்கள் இன்னமும் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். கேப்பாபுலவு மக்களின் பூர்வீக காணிகள் தொடர்பான இந்த நீண்டகால பிரச்சினைக்கு இதுவரை நிலையான தீர்வு எட்டப்படாததால் மக்கள் மீண்டும் தங்களது உரிமைகளை வலியுறுத்தி போராட்டத்தை ஆரம்பித்து நேற்றுடன் 11 நாட்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. எனவே இன்று கேப்பாபுலவு இடம்பெறவுள்ள இந்த நீதிக்கான உரிமைக்கான போராட்டத்துக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் மத தலைவர்களும் இளைஞர் அமைப்புகளும் பொதுமக்களும் கட்சிகளின் பிரதிநிதிகள் கட்சி மத இன பேதமின்றி ஒன்றிணைந்து தங்களது ஆதரவை வெளிப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கொழும்பு பம்பலப்பிட்டிய தொடருந்து நிலைய பணிகளின் வசதி கருதி 55 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்படுகின்றது. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய திட்டத்தின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்படும் கனவு தளம் திட்டத்தின் கீழ் பம்பலப்பிட்டிய தொடருந்து நிலையத்தில் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. போக்குவரத்து மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் மேற்பார்வையின் கீழ் செயற்படுத்தப்படும் இந்த திட்டம் பொது தனியார் கூட்டாண்மை மாதிரியின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றது. புனரமைப்பு பணிகளின் கணிசமான அளவு தற்போதைக்கு நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் அனைத்து புனரமைப்பு பணிகளும் இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதத்துக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக போக்குவரத்து மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியேறிகளை இரக்கத்துடனும் தாராள மனதுடனும் வரவேற்று பாதுகாக்க வேண்டும் என அமெரிக்க மக்களுக்கு பாப்பரசர் லியோ அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமெரிக்காவில் இருந்து ஐரோப்பாவுக்குள் நுழையும் அகதிகளின் பிரதான எல்லையாக திகழும் இத்தாலியின் டும்பேசா தீவுக்கு சனிக்கிழமை விஜயம் செய்த பாப்பரசர் அங்கிருந்தவரே தனது சொந்த நாடான அமெரிக்காவுக்கு இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார். கடந்த ஆண்டு டொனால்ட் ட்ரம்பின் கடுமையான குடியேற்ற கொள்கைகளை மனிதநேயமற்றது என்று விமர்சித்த அவரது கோபத்துக்கு ஆளான பாப்பரசர் லியோ போர் மற்றும் வறுமையிலிருந்து தப்பி ஓடிவரும் அகதிகளுக்கு உதவ உலக நாடுகள் முன்வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மத்திய தரைக்கடலை கடந்து இந்த ஆண்டு மட்டும் 7000க்கு அதிகமான அகதிகள் தீவுக்கு வந்துள்ளனர். ஆபத்தான கடல் வழியாக பயணங்களின் போது இந்த ஆண்டில் மட்டும் 28 குழந்தைகள் உட்பட
1400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக காணாமல் போனதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த தீவில் வாழும் 6000 உள்ளூர் மக்களை விட இங்கு தஞ்சம் புகுந்துள்ள அகதிகளின் எண்ணிக்கை அதிகமாகும். இந்த நிலையில் ஐரோப்பிய தலைவர்கள் அகதிகள் பிரச்சினைக்கு உடனடி நிவாரணம் வழங்குவதோடு மட்டுமன்றி அவர்களின் சொந்த நாடுகளின் நிலையான மேம்படுத்த நீண்டகால மூலோபாய திட்டங்களை வகுக்க வேண்டும் என பாப்பரசர் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 2025 மே மாதம் பாப்பரசர் பொறுப்பேற்றது முதல் குடியேறிகளுக்கான ஆதரவை தமது முதன்மை கொள்கையாக கொண்டு வந்துள்ளதாக பாப்பரசர் லியோ அமெரிக்காவின் சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு இணையாக இந்த விஜயத்தை திட்டமிட்டுள்ளார். அங்குள்ள அகதிகள் கல்லறை தோட்டங்களில் அஞ்சலி செலுத்திய அவர் எல்லையை காப்பதை காட்டிலும் மனித உயிர்களை பாதுகாப்பதற்கும் பகிரப்பட்ட பொறுப்பிற்குமே உலக நாடுகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற வலுவான செய்தியை இந்த விஜயத்தின் மூலம் சர்வதேச சமூகத்துக்கு உணர்த்தியுள்ளார். ஹெடன் உவரெலியா பிரதான வீதியின் போக்குவரத்து நடவடிக்கைகள் நேற்று பிற்பகல் முதல் ஒரு வழிபாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த வீதியின் குடாகம பகுதியில் மண் சரிவு வீழ்ந்ததன் காரணமாகவே இவ்வாறு போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் மழையுடனான வானிலையுடன் இந்த வீதியில் வாகனங்களை செலுத்தும் போது அவதானத்துடனும் மெதுவாக வாகனங்களை செலுத்துமாறு போலீசார் சாரதிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்தியா இஸ்ரேல் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் நேற்று ஜூலை 4ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025 செப்டம்பர் 8ஆம் தேதியன்று கையெழுத்திடப்பட்ட இந்த ஒப்பந்தம் அரசாங்கங்களுக்கு கொள்கை ரீதியிலான நெகிழ்வுத்தன்மையை வழங்கும் இதேவேளை முதலீட்டாளர்களுக்கு வலுவான பாதுகாப்பை வழங்குவதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது எல்லை கடந்த முதலீட்டு நடவடிக்கைகளை அதிகரிக்கும் மற்றும் இந்தியா மற்றும் இஸ்ரேல் இடையிலான பொருளாதார கூட்டாண்மையை மேலும் ஆழமாகும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஈரான் மற்றும் லெபனான் மீது அமெரிக்காவுடன் இணைந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது. தற்போது இடைக்கால போர் நிறுத்த உடன்படிக்கை ஒன்று அமலாகியுள்ள போதிலும் இஸ்ரேல் சில சந்தர்ப்பங்களில் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் சர்வதேச ரீதியில் இஸ்ரேல் மீது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. இவ்வாறான சூழலில் இந்தியா மற்றும் இஸ்ரேல் இடையிலான முதலீட்டு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துள்ளமையினால் இது சர்வதேச கவனத்துக்கு வந்துள்ளது. இலங்கையில் விசா, கடவுச்சீட்டு, வெளிநாட்டு இந்திய குடிமகன் சான்றொப்பம் மற்றும் பிற தூதரக சேவைகளுக்கான புதிய வெளிப்பணி சேவை வழங்குநராக அல்ஹீத் குளோபல் சர்வீஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர் ஸ்தானிகர் காரியாலயம் தெரிவித்துள்ளது. உயர் ஸ்தானிகர் காரியாலயத்தின்படி இந்த புதிய சேவை வழங்குனர் கொழும்பில் உள்ள இந்திய உயர் ஸ்தானிகர் காரியாலயம், கண்டியில் உள்ள உதவி உயர் ஸ்தானிகர் காரியாலயம் மற்றும் யாழ்ப்பாணம் ஹம்பாந்தோட்டையில் உள்ள துணை தூதரகங்கள் சார்பாக ஜூலை 7, 2026 முதல் தனது செயற்பாடுகளை தொடங்கும். இந்த புதிய ஏற்பாட்டின் ஒரு பகுதியாக தூதரக சேவைகள் எளிதாக அணுகுவதற்காக மட்டக்களப்பில் ஒரு இந்திய தூதரக விண்ணப்ப மையம் திறக்கப்படும். கொழும்பு, கண்டி, யாழ்ப்பாணம், ஹம்பாந்தோட்டை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் அமைந்துள்ள புதிய மையங்களில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். பாகிஸ்தானில் ராணுவ முகாம் மீது நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலில் 30 ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானில் உள்ள லூயிசிஸ்தானில் குவாதர் மாவட்டத்தில் உள்ள கடலோர காவல்படை முகாம் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட வாகனம் ஒன்று அந்த முகாம் மீது மோதி வெடிக்க வைக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பலூச் விடுதலை படை அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்த தாக்குதலில் கடலோர படை முகாம் முழுமையாக அளிக்கப்பட்டது. தற்கொலை தாக்குதல் நடந்த உடனே எங்கள் அமைப்பின் போராளிகள் முகாம் மீது அனைத்து பக்கங்களிலுமிருந்து தாக்குதலை தொடங்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் 30 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பலியானார்கள், ஏராளமானோர் காயமடைந்தது என தெரிவிக்கப்படுகின்றது. தற்கொலைப்படை தாக்குதல் தொடர்பான 43 வினாடி கொண்ட காணொலி ஒன்றையும் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட பாரவூர்தி ஒன்று முகாமுக்குள் நுழைவதும் அதனைத் தொடர்ந்து ஒரு பெரிய தீப்புழம்பு ஏவுவதும் பதிவாக இருக்கின்றது. ஆனால் இந்த உயிரிழப்பு விவரங்களை பாகிஸ்தான் அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அக்குறைகொடு இரட்டை கொலை, மாலைத்தீவில் கைதானவர்கள் நாட்டுக்கு. முல்லைத்தீவில் தமிழர் பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மாபெரும் கண்டன போராட்டம். பம்பலப்பிட்டிய தொடருந்து நிலைய புனரமைப்பு பணிகளுக்காக 55 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. அமெரிக்க மக்களிடம் பாப்பரசர் லியோ முன்வைத்துள்ள வேண்டுகோள். ஹட்டன் நுவரெலியா வீதியில் போக்குவரத்துக்கு மட்டுப்பாடு. இந்தியா இஸ்ரேல் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் அமலுக்கு. இலங்கையில் புதிய முகவருக்கு கைமாறு இந்தியா விசா கடவுச்சீட்டு சேவைகள்.
தற்கொலை படை தாக்குதல், பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஏற்பட்ட பேரழிவு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.